பொதுவாக வீட்டில் உள்ள பூஜை அறையில் பல வகையான சாமியின் சிலைகளை வைத்திருப்போம். ஆனால் சில சிலைகளை தவறுதலாக கூட வீட்டின் பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்கிறது சாஸ்திரம். அது என்னவென்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். பல சமயங்களில் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாஸ்து காரணமாக அமையலாம். திடீரென வீட்டில் பணம் நஷ்டமாகலாம். அதுவும் வாஸ்துவால் தான். முக்கியமாக வீட்டில் உள்ள பூஜை அறையில் உள்ள படங்களும் சிலைகளும் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். வாஸ்துபடி பூஜை அறை வீட்டின் வடகிழக்கு மூலையில் இருக்க வேண்டும், அல்லது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கியும் இருக்கலாம். ஆனால் வடக்கு அல்லது தெற்கு திசையில் இருக்கவே கூடாது. அதுபோல் பூஜை அறையில் சிலைகள் சரியான முறையிலும் இருக்க வேண்டும். அந்த வகையில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் வீட்டின் செல்வத்திற்காக எந்தெந்த கடவுளின் சிலைகளை வீட்டின் பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கோபம் கொண்ட தெய்வங்களின் சிலைகளை வீட்டின் பூஜை அறையில் ஒருபோதும் வைக்கக்கூடாது. ஏனெனில் பூஜை அறையில் மகிழ்ச்சியற்ற அல்லது கோபமான மனநிலையில் எந்த தெய்வத்தின் சிலையையும் வைப்பது எப்போதும் மனதில் அமைதியின்மையை உருவாக்கி வீட்டில் சண்டைக்கு வழிவகுக்கும். பூஜை அறையில் காளி, பைரவர், ராகு, கேது போன்ற கோபமான தெய்வங்களின் சிலை அல்லது படங்கள் மற்றும் கோபம், வன்முறை வடிவில் உள்ள எந்த தெய்வத்தையும் வைக்க வேண்டாம். சனி பகவான் நீதியின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். சனியன் அருள் வேண்டும் என்கிறார்கள் அனைவரும். ஆனால் சனி சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவதில்லை. இதை வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது அசுபமானது என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திரங்களின்படி நரசிம்மரின் சிலையை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது. இந்த உக்கிரமான அவதாரம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் மற்றும் எரிச்சல்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகம். வீட்டில் உள்ள பூஜை அறையில் சிவன் சிலை வைப்பது நல்லது. ஆனால் தவறுதலாக கூட நடராஜர் சிலையை வைக்கக்கூடாது. இந்த சிலை சிவபெருமானின் களியாட்டத்தை காட்டுகிறது. இது வீட்டில் முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடும். லட்சுமி தேவி செல்வம் மற்றும் தானியங்களின் தெய்வம். பொதுவாக ஒவ்வொருவரின் வீட்டு பூஜை அறையிலும் லட்சுமி தேவியின் சிலை அல்லது படம் வைக்கப்படும். ஆனால் தாமரையின் மீது அமர்ந்திருக்கும் லட்சுமி தேவியின் படத்தை வைப்பது நல்லது. உங்கள் வீட்டின் பூஜை அறையில் லட்சுமி தேவியின் சிலையை நிற்குமாறு வைக்க வேண்டாம். ஏனெனில் இது நன்மைக்கு பதிலாக தொல்லைகளையும் நோய்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். உடைந்த சிலையை பூஜை அறையில் வைக்காதீர்கள். உடனே அதை வீட்டை விட்டு வெளியே எடுத்து விடுங்கள். உடைந்த சிலையை வைத்திருப்பது உறவுகளில் பதற்றத்தை உருவாக்கி சண்டைகளுக்கு வழிவகுக்கும்.